விஜய் வந்திருக்காரு. விஜய் வரும்போது மேடையில பேசும்போது உண்மையான காங்கிரஸ் எங்களோட தான் இருக்கிறது அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். காங்கிரஸ் எங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா கூட்டணியில மட்டும் சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எங்க இருக்கா எங்கேயுமே கிடையாது. கூட்டணியில போயிட்டு வச்சிருக்காங்க. அதாவது ஆலங்குளத்தில் துப்பாக்கி விட சுடுறோமா, போலீஸ்ல போனா லாக்அப்லயே சுடுறாங்க. எல்லாம் நடக்குது. எல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும்தான் அதெல்லாம் அலங்கோலம் நடக்கும். உண்மையிலே ஆலங்குளத்தில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலே மிக வருந்தத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போலீஸ்காரர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நாட்டு ஆளுகிற முதலமைச்சருக்கு போலீஸ்காரங்கள்ட்ட எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது தெரியல. ஆக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இன்னைக்கு ஒரு போயிட்டு இருக்கிறது அரசாங்கத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி தான் அது நிர்ணயம் செய்யும் என்பது தெரியும். விஜய் பிரச்சாரம் நிலையில் நடந்துச்சு, அந்த கூட்டத்தை நான் பார்க்கல. அந்த கூட்டத்தை பார்த்தா தான் நம்ம பதில் சொல்ல முடியும். நிறைய இடங்கள்ல அவருக்கு கூட்டத்தை காரணம் காட்டி அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தேர்தல் ஆணையமும் இதே தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, திமுகவை பொறுத்தவரையிலும் அதாவது அடக்குமுறை சக்தி அதிகமா போயிட்டு இன்னைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்யணும் அயோக்கியா அப்படின்னு பேசுறவரை விட்டு வச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சரை பத்தி ஏதாவது தவறா பேசினா உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இதுதான் திமுகவுடைய ஒரு பாசிச அரசியல். தலைமைச் செயலரை மாற்றிருக்காங்க. அதாவது தேர்தல் அதிகாரி வந்து தலைமைச் செயலராக இருந்தனால மாநில அரசுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமா கன்னியாகுமரியில் பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க. சாத்தூர்ல ஒரு டிஎஸ்பி பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா அது நடக்காது. அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக வேட்பாளர் காப்பி கட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சது தான் திமுக. கொடுக்கறன்னு சொல்றதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். டிவி கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, படிக்க லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. எதை பார்த்து காப்பி அடிக்கிறான்னு சொல்றாங்க? எல்லாமே கொடுத்தது அதிமுக ஆட்சியில், காப்பி அடிச்சது இவங்க. ஆனா நம்மளை காப்பி அடிச்சுன்னு இவங்க சொல்றாங்க. சரி.